17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் யாழ்ப்பாணத்தை ஆண்ட மன்னன் 2ஆம் சங்கிலியன். அன்றைய காலகட்டத்தில் சங்கிலிய மன்னனின் ஆளுகையில் இருந்த மன்னாரில் போர்த்துகீசருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதல் சம்பவம் காரணமாக சங்கிலிய மன்னனுக்கு மரண தண்டனை விதித்தார் கோவாவில் இருந்த போர்த்துகீச ஆளுநர். மன்னாரில் நிலை கொண்டிருந்த போர்த்துகீச பெரும்படை சிங்களவர்களின் துணையுடன் பாரிய படையெடுப்பொன்றை யாழ்குடா மீது மேற்கொண்டது. போர்த்துகீசரின் நவீன பீரங்கி ஆயுதங்கள் ஒரு பக்கம், எண்ணிக்கையில் அதிகமான சிங்கள படையினர் மற்றொரு பக்கம், சங்கிலிய மன்னன் மீது பொறாமை கொண்டு செயற்பட்ட துரோக குழுக்கள் ஒரு பக்கம். எதிரிகள் தாய் நிலம் மீதான ஆக்கிரமிப்பை பெரும் படை கொண்டு நகர்த்தினார்கள். தமிழர்களின் பூர்வீக தேசம் பாரிய நெருக்கடியை சந்தித்தது. அந்த நேரத்தில் நெருக்கடி நிறைந்த போர்க்கால சூழலில் யாழ்ப்பாணத்தை காப்பாற்ற முன்வந்த ஒரே தரப்பு தமிழ்நாடு. தமிழகத்தில் உள்ள தஞ்சையை அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த ரகுநாத நாயக்கர் ஈழமண்ணை காப்பாற்ற தனது படைப்பிரிவொன்றை அனுப்ப முடிவெடுக்கின்றார். தொடர்பாடல்கள் மிக குறைவான அந்த காலகட்டத்தில் இரவு பகல் பாராமல் கடலுக்கப்பால் இருந்து ஈழ நிலத்திற்கான துருப்பு காவல் தொடங்கியது. அங்கிருந்து 6 கப்பல்கள் மூலம் 5000 படை வீரர்கள் ஈழத்தை காக்க யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்தார்கள். ஊர்மேகம் சூழத் தொடங்கியிருந்தது. போர்த்துகீச படைகளும் சிங்கள படைகளும் யாழ்ப்பாணத்தை பாரிய முற்றுகைக்கு உள்ளாக்கின. கடல் வழியாகவும் தரை வழியாகவும் இந்த முற்றுகை மேற்கொள்ளப்பட்டது. சங்கிலிய மன்னனின் படைகள் களத்தில் போரிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் தாய் தமிழகத்தில் இருந்து பெரும்படை வந்து சேர்ந்தது. கடலிலும் தரையிலும் பாரிய யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்க தமிழகத்தில் இருந்து வந்த அந்த படை தளபதி வர்ணகுலத்தான் தலைமையில் போர்த்துகேயருடன் போரிட்டுக் கொண்டிருக்க, தமிழகத்தின் மேற்கு கரையோர பிரதேசமான கோழிக்கோட்டு நகரை ஆண்டு கொண்டிருந்த குஞ்சலி மரக்காயர் தனது கடற்படை வீரர்களை 6 கப்பல்களில் ஈழத்தை நோக்கி அனுப்பி வைத்தார். அந்த படைகளும் யாழ்ப்பாணம் வந்து போர்த்துகீச படைகளுடனும் சிங்கள படைகளுடனும் கடும் போர் புரிந்தன. ஈழமண்ணை காப்பாற்ற நடைபெற்ற பெரும் போரில் பல தமிழக வீரர்கள் தமது உயிர்களை தியாகம் செய்தார்கள். ஆனாலும் 1621ஆம் ஆண்டு ஆணி மாதம் யாழ்ப்பாணம் போர்த்துகீசரினால் வெற்றி கொள்ளப்பட்டது. எதிரிகள் பெற்ற அந்த வெற்றியானது வீரத்தினால் கிடைத்த வெற்றி அல்ல, மாறாக தமிழன் ஒருவனது துரோகத்தினால் பெறப்பட்ட வெற்றி அது. சங்கிலிய மன்னனை கைப்பற்றிய போர்த்துகீசர் அவனை இந்தியாவின் கோவா மாநிலத்திற்கு கொண்டு சென்று தூக்கிலிட்டார்கள். ஈழத்தமிழர்கள் இன்னலில் இருக்கும் காலங்களிலெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து தமிழர்கள் கொதித்தெழுந்து ஈழத்தமிழருக்கு சார்பாக களமிறங்கும் நிலை சங்கிலிய மன்னன் காலத்தில் மாத்திரம் நடைபெற்றிருக்கவில்லை. அந்த வரலாறு இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்றைய தலைமுறையின் காலகட்டத்தில் தாய் தமிழகத்தில் ஈழத்தமிழருக்காக துடித்த இதயங்களில் மிக முக்கியமான ஒரு அடையாளம்தான் பழ நெடுமாறன் அவர்கள். தன்னலமின்றி தலைக்கனமின்றி தான் கொண்ட கொள்கையில் மாற்றங்களின்றி
எந்த நிலையிலும் விலை போகாதபடி ஈழ மண்ணிற்கான பேராதரவு சக்தியாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் பழநெடுமாறன் அவர்கள். சங்கிலிய மன்னனுக்கு சங்கடம் நேர்ந்த போது தமிழ்நாட்டில் இருந்து கடல் வழியான உதவி எப்படி தமிழருக்கு சார்பாக வந்ததோ அதே போன்ற ஒரு கடல் வழி உதவி 1983 ஆண்டில் இலங்கை முழுவதும் தமிழர்கள் கொலை செய்யப்பட்டு தீயிலிட்டு எரிக்கப்பட்டு தமிழ் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு ஈழத் தமிழினமே நிர்கதியாக நின்ற நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து வந்தது. அந்த உதவியை சுமந்து வந்த மனிதர்தான் பழநெடுமாறன். ஜூலை வன்முறை என்று வரலாற்றில் கருப்பு பக்கங்களாக பதிந்து போன பெருந்துயர் நாட்களான 1983 ஆண்டு ஆடி மாதத்தில் ஸ்ரீலங்காவில் தமிழர்கள் வகை தொகையின்றி கொலை செய்யப்பட்டு தமிழருக்கு சொந்தமான வீடுகள் கடைகள் சூறையாடப்பட்டு ஆரிய இன அழிப்பு நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. ஸ்ரீலங்காவின் தலைநகர் தெருக்கள் தமிழர்களின் குருதியால் சிவந்து கிடந்தன. தீ தின்று கொண்டிருந்த தமிழர்களை, வன்மம் பழி தீர்த்த தமிழர்களை, இனப்படுகொலையாகிக் கொண்டிருந்த தமிழர்களை எப்படியேனும் காத்துவிட வேண்டும் என்று தமிழகத்தின் தொப்புட்கொடி உறவுகள் துடித்தார்கள். தமிழ்நாடு கொதித்தெழுந்தது. ஈழத்தமிழருக்கு ஆதரவு தெரிவித்து பாரிய ஆர்ப்பாட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் இடம்பெற்றன. இந்தியா ஈழத்தமிழரை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி தமிழ்நாட்டில் பலர் உண்ணாவிரதம் இருந்தார்கள். ஈழத்தமிழருக்காக தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்ள தீக்குளித்தார்கள். தமிழ்நாட்டு தலைவர்கள் பலர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை கண்டித்தார்கள். இந்த பிரச்சனையை சர்வதேசமயப்படுத்தினார்கள். இவை அனைத்திற்கும் மேலாக ஈழத்தமிழர்களை விடுவிக்க ஈழத்தை நோக்கி பயணம் ஒன்றையும் மேற்கொண்டார்கள். சங்கிலிய மன்னன் காலத்தில் ஈழத்தை காப்பாற்ற 8 பட்டாலியனுக்கு நிகரான 5000 போர் வீரர்கள் கொண்ட படை ஈழத்திற்கு வந்தது போன்று தமிழ்நாட்டில் இருந்து 5000 தமிழ் மறவர்கள் ஈழத்தமிழர்களை காக்க துணிவோடு கடலில் இறங்கினார்கள். அந்த கடற்பயணத்துக்கு தலைமை தாங்கியவர் பழநெடுமாறன். பாக்கு நீரிணை வழியாக அவர்கள் மேற்கொண்ட அந்த பயணத்திற்கு அவர்கள் சூட்டியிருந்த பெயர் தியாகப் பயணம். ஆயிரத்தி 1983 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 இடம்பெற்ற அந்த தியாகப் பயணத்தில் பழநெடுமாறன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுமார் 5000 வீரர்கள் கலந்து கொண்டார்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆரம்பமான பேரணிகள் ராமேஸ்வரத்தை வந்தடைந்தது. அங்கிருந்து நூற்றுக்கணக்கான படகுகளில் ஏறி ஈழத்தை நோக்கி பயணிக்க தயாரானார்கள் அந்த தமிழ் மறவர்கள். அவர்களது பயணத்தின் இடைநடுவே இந்தியாவின் கரையோர பாதுகாப்பு படை வீரர்கள் அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டார்கள். அந்த தியாகப் பயணம் ஈழமண்ணில் முடிவு பெறாவிட்டாலும் அந்த காலகட்டத்தில் இந்தியாவினதும் சர்வதேசத்தினதும் கவனத்தை பெரிதும் ஈர்த்த ஒரு நடவடிக்கை என்று அதனை குறிப்பிடலாம். பிற்காலத்தில் இந்தியாவை ஈழத்தமிழருக்கு சார்பாக நிலையெடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்திய பயணம் என்றும் அந்த தியாக பயணத்தை குறிப்பிடலாம். பழநெடுமாறன் அவர்களின் தலைமையில் 5000 தொண்டர்கள் மேற்கொண்ட அந்த தியாக பயணம் அந்த காலகட்டத்தில் மிகவும் பிரபல்யமாக பேசப்பட்டது. அந்த பயணம் பற்றிய செய்திகள் பயணம் இடம்பெறுவதற்கு 1 வாரத்திற்கு முன்பிருந்தே பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஸ்ரீலங்காவிலும்
தமிழக தமிழர்களின் இந்த பயணம் பற்றி பல்வேறு செய்திகள் வெளியாகிய வண்ணமே இருந்தன. அப்பொழுது ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் லலித் அதுலத்முதலி இந்திய தமிழர்களின் தியாக பயணம் பற்றி ஊடகங்களுக்கு அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். 1983 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அன்று வெளியான வீரகேசரி பத்திரிகையில் அதுலத்முதலியின் கருத்து பிரசுரிக்கப்பட்டிருந்தது. அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார்: தென்னிந்தியர்கள் தீர்வையற்ற பொருட்களை கொள்வனவு செய்வதற்காகவே இலங்கைக்கு வருவது வழக்கம். நெடுமாறன் தலைமையிலான கூட்டத்தினரும் இதற்காகவே வருகின்றார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதனால் நெடுமாறனுக்கு ஒரு செய்தியை அனுப்பி வைத்திருக்கின்றேன். நெடுமாறனே, நீங்களும் இங்கு வாருங்கள். தீர்வையற்ற பொருட்கள் விற்பனை செய்யும் கடை தெருக்களை உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன். அங்கு நீங்கள் சென்று பொருட்களை கொள்வனவு செய்வதற்கும் ஏற்பாடுகளை செய்து தருகின்றேன் என்று நெடுமாறனுக்கு செய்தி அனுப்பி வைத்துள்ளேன். இவ்வாறு லலித் அதுலத்முதலி கேலியாக ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இப்படியான எத்தனையோ கொச்சைப்படுத்தல்களின் மத்தியிலும் தடங்கல்களின் மத்தியிலும் பல நெடுமாறனவர்களின் அந்த தியாக பயணம் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஈழத்தை நோக்கிய இதே போன்றதொரு பயணம் 1985ஆம் ஆண்டிலும் பல நெடுமாறனவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. ஈழத்தில் தமிழர்கள் அனுபவித்து வருகின்ற கொடுமைகளை அறிந்து வரவென்று அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார். ஆனால் முன்னைய பயணத்தை போன்று நெடுமாறனவர்களின் அந்த பயணம் இந்திய கரையோர பாதுகாப்பு படையினரால் தடுத்து நிறுத்தப்படவில்லை. ஏனென்றால் அது ஒரு ரகசிய பயணமாகவே அமைந்திருந்தது. பல வரலாற்று திருப்பங்களை ஏற்படுத்திய அந்த ரகசிய பயணம் பற்றி இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம்.